மேரேஜ் ஆச்சுங்க எனக்கு 5 வருஷம் முன்னாடியே. அதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ் முன்னாடி லவ் பண்ண பொண்ணு இப்ப அஃபெக்ஷன் ஆகுது. உங்ககிட்ட சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு கால் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா குதிரை பலம் உங்களுக்கு தேவைப்படுது. நான் என்ன அந்த மாதிரி டாக்டர் நினைச்சுக்கிறீங்களா? எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி 10 வருஷம் முன்னாடி பண்ண பொண்ணு மேல அஃபெக்ஷன் ஆகுதுன்னா நான் என்ன பண்றது? இது எல்லாமே கொஞ்சம் அந்த லவ் பண்றப்ப பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியுமா இப்ப பிரச்சனை? நீங்க விரதம் இருக்கிறீங்க, வீட்டுல வெஜிடேரியன் சமைச்சுனுக்குறாங்க, பக்கத்து வீட்டுல வந்து ஆடு கொதிக்குது, அதை பார்த்த உடனே உங்க நெஞ்சு துடிக்குது, நாக்கு ஊறுது, எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அது ஃபர்ஸ்ட்ல கேள்வி என்னன்னா நீங்க திருப்பி லவ் பண்றீங்களா? அந்த மாதிரிதான் போகுது. ஆடி இது உங்க வைஃபுக்கு தெரியுங்களா? ரொம்ப டீப்பா தெரியாது இந்த அளவுக்கு. ஆனா நீங்க சைட்ல சடுகுடு ஆடுனுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. உண்மைதான். எவ்வளவு வெட்ட வெளிச்சமான மனுஷன். மாக்கா பாக்கு அப்புறம் உங்களை மட்டும்தான் நான் பாக்குறேன். இப்படிதான் அந்த பொண்ணுகிட்டயே சொல்லிருப்பீங்க, என் பொண்டாட்டிக்கு அப்புறம் உன்னதாண்டி நான் பாக்குறேன் அப்படின்னு. ஆமாயா. சரி அதெல்லாம் விடுங்க, இப்ப நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? பிளான்லாம் இது இல்லையா, மேரேஜ் போற வரைக்கும் அப்படியே போட்டோம். அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆற வரைக்கும் நீங்க பேசுவீங்க. இந்த ட்ரெயின்ல எல்லாம் வந்து பர்த் ஃப்ரீயா இருக்கும், அடுத்த ஸ்டேஷன்ல ஆள் ஏறது வரைக்கும் நான் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப படுத்துனுக்கிறீங்க. ஆள் வந்த உடனே இறக்கி விட்டுருவாங்க உங்களை. இறங்கி நானே போயிருவையா. இறங்கி நீங்களே போயிடுவீங்க. குழந்தைங்க இருக்குதா? ஆமாங்கய்யா, 2 குழந்தை இருக்கு. எல்லாம் விடுங்க, அந்த பொண்ணை நினைச்சு ஒரு கவிதை சொல்லுங்க. ஏதாவது எடுத்து கொடுங்க, ஒரு லைன் நான் சொல்றேன். காலம் கடந்து வந்த கருமாந்திரமே, காலம் கடந்து வந்த கனவு தேவதையே, காட்சியை திருமணத்திற்கு முன்பு அளித்திருக்க மாட்டாயா? குழஞ்சு குழஞ்சு பேசும் குரங்கு குப்பனே, 2 குழந்தை பெப்பதற்கு முன்பு உனக்கு இது தெரியலையா?